இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாரும் தெரிஞ்சே செய்யக்கூடிய ஒரு சில பேட்டரி சார்ஜிங் மிஸ்டேக் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட மொபைலை நம்ம கரெக்டான முறையில் சார்ஜ் பண்ணலன்னு சொன்னால், நம்மளோட பேட்டரி ரொம்பவே சீக்கிரமாக போயிடும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா, உங்களோட பேட்டரி ஹெல்த் குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 வருஷமான ஒழுங்காக வரும். அதனால் இந்த வீடியோவில் நாம் செய்யக்கூடிய டாப் 5 பேட்டரி சார்ஜிங் மிஸ்டேக் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலை ஓவர் நைட் சார்ஜ் பண்ணுறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி சார்ஜ் ப்ளக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. காலையில் எழுந்து பார்த்தா சார்ஜ் 100% இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஓவர் நைட் சார்ஜ் பண்ணிங்கன்னா நம்மளோட பேட்டரி ரொம்பவே சீக்கிரமாக போயிடும். ரெண்டாவது என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேட்டரியை 0% ஆக வரையும் ரஃப்பாக அடிச்சு யூஸ் பண்ணுறது. அதாவது கேமிங்கு, வீடியோஸ் பார்க்குறது இந்த மாதிரி சொல்கிறேன். நம்ம பேட்டரியை 20% ஆக வரையும் நம்ம வச்சு கரெக்டாக சார்ஜ் போட்டுடணும். அதே மாதிரி ஒரு 80-90%லேயே நம்ம கட் ஆஃப் பண்ணிடணும். நம்ம 0லேருந்து 100 ஃபுல் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் 0 வர வரையும் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி ரொம்பவே சீக்கிரம் போயிடும். மூணாவது நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் சார்ஜரை யூஸ் பண்ணுறது. அதாவது மொபைல் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல், மொபைல் பிராண்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டூப்ளிகேட் சார்ஜரை நம்ம யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால், நம்மளோட பேட்டரி ரொம்பவே ஹீட் ஆகும், மொபைல் ஹீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி ஸ்டக் ஆகி மொபைலும் ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம டூப்ளிகேட் சார்ஜர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறது இருந்தாலும் ஒரிஜினல் பிராண்டோட சார்ஜர் யூஸ் பண்ண முடியும். நாலாவது நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலை அடிக்கடி சார்ஜ் பண்ணுறது. ஒரு நாளைக்கு 1 or 2 டைம் சார்ஜ் பண்ணால் பிரச்சனை இல்லை. சில பேர் ஒரு நாளைக்கு 3 இல்லை 4 வாட்டி கூட சார்ஜ் பண்ணுவாங்க. 80% இருக்கும், ஆனால் சார்ஜ் போடுவாங்க. அதே மாதிரி 50% இருக்கும், சார்ஜ் போடுவாங்க. இந்த மாதிரி பண்ணவே கூடாது. இந்த மாதிரி பண்ணால் நம்மளோட பேட்டரி ரொம்பவே சீக்கிரம் போயிடும். 5வது மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம கண்ட ஆப்பை இறக்குறது. அதாவது பேட்டரி சேவர், பேட்டரி ஹெல்த்து, பேட்டரி பூஸ்ட் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப் குவிஞ்சு கிடக்கும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணால் பேட்டரி இன்னும் தான் போகுமே தவிர நம்மளோட பேட்டரி ரொம்பவே சுத்தமாக சேவே ஆகாது. அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்மளோட போனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட பிரைட்னஸை நம்ம ஆட்டோ பிரைட்னஸ் போடுறது நல்லது. அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி பிரைட்னஸை குறைச்சி வச்சு யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஆப்ஸில் எந்த ஆப்பும் ரன்னிங் ஆகாமல் இருக்க செட்டிங்ஸை மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளேன் மோடை அடிக்கடி நீங்கள் ஆன் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீக்லி 1 டைம் உங்களோட மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் ரொம்பவே சூப்பராக வேலை செய்யும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பயங்கரமான மொபைல் யூசேஜ் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான சந்திக்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.